எங்களோட தோட்டத்தில் இருக்கிற பலா மரத்தில் நிறைய பலாப்பிஞ்சுகள் இருந்துச்சு. அதில் நிறைய விழுந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்போ வந்து ஒரு சில பிஞ்சுகள் மட்டும் பெருசாக இருக்குது. அது வந்து பெண் பலாப்பிஞ்சுகள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பழமாக மாறும். ஆண் பலாப்பிஞ்சுகள் தான், ஆனால் மரம் ஃபுல்லாகவே அதிகமாக இருக்கும். அது எல்லாமே காஞ்சி விழுந்துடும் கீழே. இந்த பெண் பலாப்பிஞ்சுகள் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, அந்த காம்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அது வந்து பழமாக மாறும்போது வெயிட் ஆகும். அதை தாங்கிறதுக்காக காம்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை வச்சே நம்ம வந்து எதெல்லாம் பலாப்பழமாக மாறும்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் இன்னொரு மரத்தில் வந்து ஒரு காய் கூட வைக்கல, இலை மட்டும் தழுத்து நிற்குது. அப்புறம் காலையில் சாப்பிடாம தான் தோட்டத்துக்கு போயிருந்தோம். அதனால் வீட்டிலே நான் ஹெல்த்தியாக வந்து இலை அடை தான் பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி வந்து நான் எப்போவுமே பால்வாடி சத்து மாவு எல்லாம் போட்டு ட்ரை பண்ணுவேன். இந்த வாட்டி வந்து தெனமாவும் கோதுமை மாவும் மிக்ஸ் பண்ணி ரவை எல்லாம் மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே டயனாவும் வந்து கேட்டுச்சு. அது கொடுத்தா அது சாப்பிடாம போய் ஒளிச்சு வச்சுட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வெஜிடபிள் சீட்ஸ்லாம் முளைக்க வச்சுருந்தேன். அதெல்லாம் பார்த்தோன்னா பாதி தான் வந்து இந்த களைக்கு மருந்து அடிக்கிறவங்க வந்து அடிச்சு விட்டுட்டாங்க. எங்கள் மாமா போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒழுங்காக பார்க்காம என்னோடய செடி எல்லாமே அடிச்சு விட்டுட்டாங்க. அதனால் இதுலேயும் அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பீட்ரூட் எல்லாம் தழுத்து வந்துருந்துச்சு. அதில் இருக்க களை எல்லாமே எடுத்து விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.